அனைவருக்கும் வணக்கம். திருச்சி ஜோசு இவனுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என் குடும்பம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு அழிஞ்சு போய் நீ கிடக்குனா அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஜோஸுங்கிறவனால தான். 1.5 வருஷமாக எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான், இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். போன மாதம் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவன் திருந்துவான், ஒதுங்கிடுவான், பயந்துருவான்னு நினச்சி நான் தப்பாக நினச்சிட்டேன். என் பிள்ளை என் அப்பா பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சுல, அந்த குரலை பார்த்துட்டாவது அவன் ஒதுங்கியிருக்கக்கூடாது. இது மனசு இல்லையா? இப்போவும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி நானும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, நாங்கள் 2 சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாதுன்னு அவனோட எண்ணம். இப்போ கூட என் பொண்டாட்டியை வந்து திருச்சிக்கு வா, இல்லைனா உன் புருஷனுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் அனுப்பிவிடுவேன், ஒவ்வொன்றா அனுப்பிவிடுவேன்னு எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொன்றா. அந்த திருச்சி தென்னூர் சங்கீதபுரத்தில் ஆம்பளைங்கிற பேரில் யாருமே பெரிய மனுஷங்க இல்லையா? இவனை யாருமே கண்டிக்க மாட்டீங்களா? அவங்க அப்பா அம்மா என்ன ஊரில் உள்ள குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு வா அப்படின்னு பெற்று விட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு வர சொல்கிறாங்களா என்ன? இவனால ஒவ்வொரு முறையும் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன். நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு நான் சாப்பிட்டு நிம்மதியாக. நாங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் என் பிள்ளையும் சேர்ந்து எங்களோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒன்று கேட்குறேன், மெசேஜில் மட்டும் இவ்வளோ பூனா சூனான்னு அவ்வளோ திமுறா பேசுகிறல்ல, நீ வீரன் சூரன் ஹீரோ எப்படி வேணா இருந்துட்டு போ. 1.5 வருஷமாக அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல, நான் உன்னை நேரில் மீட் பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் நான் உன்னை மீட் பண்ணணும், நிராயுத பணியாக நான் மட்டும் வர்றேன், எந்த இடம் மட்டும் நீ சொல்லு அப்படின்னு ஒரு 1.5 வருஷமாக கேட்டுட்டு இருக்கேன்ல. உன்னால என்னை மீட் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கா? பொட்டை மாதிரி என் பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இந்த பேச்சு பேசுகிறல்ல, என்னை மீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீ பேசு. இந்த 1.5 வருஷமாக நான் பாட்டுக்கு சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டாவே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். நீ என்ன நினைக்கிற? நீ எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்து நானாக சூசைட் பண்ணிட்டு சாகணும், அதை தான் நீ விரும்புறியா? நீ பண்ணுற டார்ச்சர்லாம் நான் சூசைட்லாம் பண்ண தேவையில்லை, நடந்து போகும்போதே விழுந்து செத்துருவேன், அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துற. என் புள்ள என்ன பாவம் பண்ணா? எங்களை நம்பி தானே பிறந்தான். எல்லாம் போச்சு. உன் பேச்சை கேட்டு என் பொண்டாட்டி என்ன கஞ்சி அடிக்கிறவன் ட்ரக்ஸ் அடிக்கிறவன் சொல்லி வச்சிருக்கா. எங்கே போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, தங்குறதுக்கு ஒரு ரூமு கிடைக்க மாட்டேங்குது. அவளும் வேலைக்கு போக முடியாது, நம்ம எங்களோட வாழ்வாதாரமே காலி. நீ மட்டும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க. இன்னும் என்னென்னதை தான் இழக்குன்னாங்க. இவளு நல்லா இருந்த பொண்ணு, மை மந்திரம் வச்சியான்னு என்ன இளவுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது அவளுக்கு. அழுகாமே பேசலான்னு முடியல என்னால. நல்லா வாழ்ந்துட்டு இருக்க சந்தோஷமா, எங்களை போட்டு இந்த சித்திரவதை பண்ற. சத்தியமா சொல்றேன், நான் என்ன பாவம் வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா என் எதிரி கூட இந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்ப தெரியும் உனக்கு வலி. எங்க வீட்டு உனக்கு என்ன அடுத்த பொண்டாட்டி தானே வேணும்? என் பொண்டாட்டி தானே உனக்கு வேணும்? வச்சிக்க, முறைப்படி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தாராளமாக அழைச்சிட்டு போ. என்ன தயவுசெய்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு. ஏன்னா அவளை என் கூட வாழ்கிற ஐடியாலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயவுசெய்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு என் பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போயிருங்க. என் பிள்ளையெல்லாம் உங்கள் 2 பேரையும் நம்பியெல்லாம் அனுப்ப முடியாது. அவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது உங்களை நம்பியெல்லாம் அனுப்புனா. ஒவ்வொரு டைமும் நீ கொடுக்குற மென்டல் டார்ச்சர்னால என்னால் எதுவுமே பண்ண முடியல. நீ போய் ஒளிஞ்சிக்கிற. நான் உயிராக நினைக்கிறேன், என் பொண்டாட்டியை தான் போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வழியை கொடுக்குறீங்க, அது என்னால் தாங்க முடியல. தயவுசெய்து இனிமேல் கொடுக்காதீங்க. என் நேரமா என்னன்னு தெரியல, உன்ன மாதிரி புறம்போக்கிட்டு எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய இருக்குது. ஒரு கட்டத்தில் 2 பேரும் எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு நானா ஒதுங்கி போனாலும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ற. நீ டார்ச்சர் SMS மேலே SMS பண்ணி உன் பொண்டாட்டி உனக்கு இனிமேல் கிடையாது, நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படி இருக்கேன். ஆனால் உலகத்தில் எந்த புருஷனுக்கும் என் நிலைமை வரக்கூடாது. இவன் மட்டும் என் குடும்பத்துக்குள்ளே வராமல் இருந்திருந்தா அச்சைய பாட்டும் பிள்ளைக்காக அவள் பாட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் பிள்ளைக்காக வாழ்ந்துருப்போம். ஆனால் அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டான், என்னையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான். சேர்ந்து எடுத்து போட்டால் ஒவ்வொன்றா எனக்கு அனுப்பிவிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். யாரு தான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பா?
நிம்மதியா தூங்கி 1.5 வருஷம் ஆச்சுடா. என் உடம்பு போய் மூஞ்சி போய் நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உன் பேரில். காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்தா பிரச்சனை இல்லை, எடுக்கலைன்னா என்ன என் குடும்பத்தில் என்னென்ன எல்லாம் இழக்க போகிறோம்னு எனக்கே தெரியலை. ஏன்னா நீ அடங்குற மாதிரி தெரியலை எனக்கு. அவளை தயவு செய்து அழைச்சிட்டு போயிடுறா, எனக்கு வேணாண்டா இனிமேலாம். உனக்கு என் பொண்டாட்டி தானே வேணும், வேணும்னா தயவு செய்து கூட்டிகிட்டு போயிரு. என் பிள்ளையும் என்னையும் நீ தயவு செய்து நிம்மதியாக இருக்க விடுங்க, நான் அவனுக்காக வாழ்ந்துக்கிறேன். என் பிள்ளையும் கூட வச்சுக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்காது தயவு செய்து. சும்மா ஜோஸ்ன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்க மேல அலிகேஷன் வைக்கிறதுக்கு என்கிட்ட 1000 காரணம் இருக்கு. எல்லாரோட ப்ரூஃபையும் நான் எல்லாரோட நேமையும் இழுத்து விடுவேன். ராஜா, நீங்க என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒன்றும் செலவு பண்ணது கிடையாது. என்னோட 10 பவுன் நகையும் இங்க பாருங்க, கழுத்துல தாலி கூட இல்லை. என்னோட தாலி முதற்கொண்டு அடகுல இருக்கு ராஜா. நீங்க ஜெயில வெளில 40 நாள் கையெழுத்து போட்டீங்க. ஸோ அந்த கையெழுத்து போற டைம்ல சோறு கூட வழியிலேருந்து தாலியை முதற்கொண்டு அடகு வச்சேன். கொள்ளக்காட்டுல தான் அடகுல இருக்கு, இன்னும் திருப்பல. நம்ம எவ்வளவு நாள் திருட போயிருப்பீங்க? எத்தனை நாள் பணம் அனுப்பாம திருப்பூர்ல போய் ஒரு 6 மாசத்துக்கிட்ட பணம் அனுப்பாம உட்காந்துருந்தீங்களே. நைட்டு ஃபுல்லா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். இதெல்லாம் யார் சொல்லுவா சொல்லுங்க? 2024 ஜெயிலுக்கு போனா அதுல இருந்து தான் என் பொண்டாட்டிக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்க. இருக்காரு எந்தெந்த பொண்ணுங்க கூட அஃபர்ல இருந்தாங்களோ அத்தனை பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். அது எப்படின்னா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு அந்த பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். ராஜாவால இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்க வெட்டிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நான் என் பிள்ளையோட தனியா வாழ்றேன். இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இதுக்கு மேலேயும் என்னை டார்ச்சர் பண்ணா, அவர் யார் யார் வீட்டில் திருடினாருன்னு என்ன கொடுமைப்படுத்தின கேஸ் ஒரு நாளும், அவர் திருடின கேஸ் ஒரு நாளும் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். உண்மையா உங்ககிட்ட படுத்த பாவத்துக்கு அந்த பொண்ணுங்களோட பேரும் வெளில வரும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஜெயிலுக்கு போனப்போ உங்களை ஒரு 2.5 லட்ச ரூபா கிட்ட நான் செலவு பண்ணி வெளியில எடுத்திருக்கேன். என்னோட 10 பவுன் நகையும் அடகு வச்சிருக்கோம். வறுமையின் காரணமா அடகு வச்சிருக்கோம். அந்த 1 கிராம் கூட நீங்க திருப்பி தரல, அதை வித்திருக்கேன். இது எல்லாத்தையுமே என் பொண்டாட்டி தான் எனக்கு சம்பாரிச்சு போட்டு பாத்துக்கிட்டா. அதனாலதான் என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படி பாத்துக்கிட்ட பொண்டாட்டியவே நான் சந்தேகப்பட்டு அடிச்சேன். அதனால அவன் என்னை வெறுத்துட்டான்னு சொல்லுங்க. என்னைய அடிச்சு காலை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள கூட்டு போய் வச்சு அடிச்சாங்க. ரவுடியை கூட்டு போய் காவலுக்கு நிக்க வச்சுட்டு ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போய் வச்சு அடிச்சாங்க, தஞ்சாவூர் மருங்குளம் கிட்ட. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு ராஜா கூட தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா. அடுத்த நாள் சம்பந்தமே இல்லாம மொட்டை அடிச்சாங்க. என்னை மொட்டை அடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ஒரு வார்த்தையால சொல்லிட்டேன். ஆனா என்னை ரொம்ப ரோட்ல போட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க.